நிறைய பேருக்கு நோஷன் ஒன்று இருக்குன்னு தெரியும். பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி நல்லா யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நானும் நோஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணேன். லைக் ஸ்டார்டிங்கில் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த ஒரு பெஸ்ட்டு டிசிஷன் நோஷன் லேர்ன் பண்ணது தான் நான் சொல்லுவேன். நம்ம நோட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா ஒரு கண்டென்ட் பிளானர், ஒரு கண்டென்ட் ஸ்டூடியோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லை டெய்லி லைஃப் ப்ரொடக்டிவிட்டிக்கு ட்ராக்கர் க்ரியேட் பண்ணலாம். என்லெஸ்ஸான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் பிகினர் எப்படி ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு நோஷன் செட்டப் பண்ணுறது, அதை எப்படி நம்ம லைஃப்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நோஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதோட பேசிக்கான இது இப்படி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை படித்த ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதோட ரியல் லைஃப் யூஸ் கேசஸ் என்னென்னு என்னுடைய பர்சனல் நோஷன் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நோஷன்னா என்ன? நோஷனுங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நோட்ஸ் ஆப் இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. ஒரு பிகினராக நம்ம இதை நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு இல்லை ஆர்கனைஸ்டு நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூபராக இல்லை ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஐடியாஸ், உங்கள் ஸ்கிரிப்டு, உங்கள் பிளான் எல்லாம் நீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இதை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இப்போது கேன்வா மாதிரி தான். எப்படி நம்ம கேன்வாவில் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நோஷனில் கூட ஒரு பிளானர் டெம்ப்ளேட் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம அதை செல் கூட பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் க்ரோத் ஜேர்னியில் எந்த லெவலில் இருந்தாலும் நோஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு நல்ல வேல்யூ ஆடட் அப்கிரேடாக தான் இருக்க போகுது. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதோட பேசிக் இன்டர்ஃபேஸ்லாம் பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி என் கூடவே நோஷன் செட்டப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இப்போ நம்ம நோஷன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் நோஷன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுங்க. ஸோ அதில் நமக்கு இங்கே www.notion.com இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் கெட் நோஷன் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைன் அப் வித் யுவர் ஒர்க் இமெயில் அப்படின்ற மாதிரி கேட்குது. இல்லைனா நம்ம கூகுள் கண்டினியூ வித் கூகுள் அக்கௌண்ட் அப்படி கூட நம்ம கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு நம்ம வீடியோ பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். ஸோ என் இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டு நான் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்கள் பர்சனல் மெயில் ஐடியாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று கேட்குது. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நீங்கள் அந்த கோடை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ அதை கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கெட்டிங் செட்டப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கஸ்டமைஸ் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்குது. உங்கள் நேம் வந்துட்டு கேட்குது. இப்போ நானே என்னோடய நேமை இப்படியே கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் போடணுமோ நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூ நான் கொடுத்துட்டேன், டன். இப்போ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் நேம் ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் என் நேம் வந்துட்டு மேடின்னு கொடுத்துட்டேன். ஸோ மேடி ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ஹவு டு யூ வாண்ட் டு யூஸ் நோஷன் அப்படின்னு கேட்குது. உங்கள் ஒர்க்குன்னு உங்கள் பர்சனல் லைஃப்க்கே இருந்தாலும் நீங்கள் சும்மா உங்கள் ஒர்க்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஃபார் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹூ எல்ஸ் இஸ் ஆன் யோர் டீம்னு கேட்குது. பட் நான் ஒர்க்குன்னு கொடுத்ததுனால இந்த கொஷின் கேட்குது. நான் அதை எதுவும் ரிப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அதில் இப்போ உங்களுக்கு சூஸ் யுவர் பிளான் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ இல்லைனா பிஸ்னஸ் பிளான். நம்ம வந்துட்டு ஃப்ரீ பிளானை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நோஷன் ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. பட் இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து நோஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய இதில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை உங்களுக்கு வெப்சைட்லேருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்தோன்னே டன். உங்களோட நோஷன் ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படி ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எதையுமே வந்துட்டு நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க.
ஒண்ணே ஒன்று தான். இந்த சைடில் வந்துட்டு இந்த சர்ச், ஹோம், மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதில் இந்த ப்ரைவேட் அப்படின்றதுக்கு கீழே தான் நிறைய பேஜஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இது வந்துட்டு நோஷன் ஏஐயோடது. நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. இதை பார்த்தோன்னு நம்ம வந்து பயந்துடக்கூடாது. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ரைவேட்டுக்கு கீழே இந்த இடத்துல இந்த நோஷன் பேசிக்ஸ்னு இருக்குல்ல, அதை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு பேஜ் புது பேஜ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அன் எம்டி பேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன நேம் சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் நோட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போட்டுட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் நோட்ஸ் அப்படிங்கிறது நேம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இங்கேயே நீங்கள் இப்படி இந்த நோட்ஸ்கிட்டே நீங்கள் இப்படி கர்சர் கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எமோஜி ஆட் பண்ணலாம், இல்லை ஐகான்ஸ் நிறையா இவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் கூட வேண்டாம், நம்ம தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேன்வாவில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லோகோஸ் ஏதாவது ஒன்று நீங்களே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம போகலாம். பட் இப்போ நம்ம ஒரு பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம போகிறோங்கிறதால நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த சும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஐக்கான் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க, யூடியூப் நோட்ஸ், இந்த ஒரு ஐக்கான், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், சைடில் வந்துட்டு இந்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த நோஷன் பேசிக்ஸுங்கிற இந்த பேஜ் எனக்கு வேண்டாம், இதை நான் எப்படி நான் டெலிட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ட்ராஷ். ஸோ மூவ் டு ட்ராஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸில் உங்களுடைய ஒரு ஃபோல்டர், இது வந்துட்டு ஒரு ஃபோல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலாக இது வந்துட்டு ஒரு நோட்ஸ், இது வந்துட்டு ஒரு பேஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டீங்க. இப்போ கவர் கூட கொடுக்கலாம், கவர் டிசைன். இப்போ நம்ம யூடியூப்பில் வந்துட்டு பேனர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஆட் கவர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதுவே வந்துட்டு ஒரு கவர் ஆட் ஆகிடும். பட் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நீங்கள் சேஞ்சுன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தனியாக அப்லோடும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒரு நம்ம பர்பஸ்க்காக நான் வந்துட்டு இந்த ரெட் கலரில் இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு என்ன நான் இந்த எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், ஓகே நான் இந்த ஒயிட், ஓகே நான் இந்த ப்ளூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கவர் இமேஜ் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இந்த ப்ளூ கொடுத்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோடய ஐகான், இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஹெட்டிங். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த பேசிக் திங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கர்சரை நீங்கள் இப்படி ஒரு கிளிக் ஒன்று பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 டாட்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பிளாக் மாதிரி, அதாவது இது வந்துட்டு ஒரு ஃபுல் பிளாக் மாதிரி. இது நீங்கள் வந்துட்டு என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நீங்கள் இந்த பிளாக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இதிலிருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக்கை நான் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ட்ரு கொடுக்குறீங்கன்னா அடுத்த பிளாக்குக்கு போயிடும். அடுத்து இந்த பிளாக்கை வந்துட்டு நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ப்ளஸில் போய் பண்ணலாம். பட் இந்த ப்ளஸில் ஒவ்வொரு டைம் நம்ம போய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பேக் ஸ்லாஷ் இருக்குல்ல, இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் பேக் டெலிட் கொடுத்துட்டு மறுபடியும் நான் இந்த பேக் ஸ்லாஷ் நான் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹெட்டிங் 1 கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய ஹெட்டிங் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்னுடைய யூடியூப் சேனல் நேம் நானே இப்படி கொடுக்குறேன்னா இப்போ பாருங்கள் இந்த ஹெட்டிங் 1ங்கிறது இவ்வளோ பெருசாகிடுதா. ஸோ இந்த 6 டாட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு பிளாக். இப்போ இது வந்துட்டு ஒரு பிளாக். இந்த பிளாக்கை நான் வந்துட்டு ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிட்டேன். இந்த பிளாக்கை நான் வந்துட்டு ஜஸ்ட்டு சென்டென்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஸ்லாஷ் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புல்லட்டட் லிஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம சேனலில் நம்ம மோஸ்ட்லி டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நான் இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் புல்லட்டட் லிஸ்ட்லேயே தான் வரும். இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம வந்துட்டு கேன்வாவை பற்றி பார்க்குறோம், அமேசான் கேடிபியை பற்றி பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் நம்ம போடலாம். பட் இது வந்துட்டு டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கு கீழே தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த பிளாக் இருக்குல்ல, அதாவது இந்த 6 டாட்ஸ் இருக்குல்ல, இதை நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி
அப்படியே அதுக்கு கீழே இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு லைன் அப்படிங்கிற மாதிரி நான் வைக்கிறேன்னா கொஞ்சம் இது வரைக்கும், அதாவது அந்த அந்த புல்லட்டட் டாட்டுக்கும் தாண்டி வருதுன்னா அது ஒரு நெக்ஸ்ட்டு லைனாக போகும். பட் அந்த புல்லட்டட் டாட்டுக்கு கொஞ்சம் உள்ள இந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட்டட் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா நீங்கள் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கு கீழே நீங்கள் இந்த புல்லட்டட் லிஸ்ட்டை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி நான் இதையும் இப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இதுக்கு கீழே நான் வச்சுக்கலாம். இப்போ அமேசான் கேடிபியில் நம்ம வந்துட்டு காப்பிரைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், அப்புறம் கலரிங் புக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதையும் வந்துட்டு இதே மாதிரி இந்த 6 டாட்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு பிளாக் இது, இந்த பிளாக்கை நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் அமேசான் கேடிபிக்குள்ளே ரெண்டுத்தையும் கொண்டு போகலாம். இந்த மாதிரி நான் கொண்டு போகலாம். இது நீங்களே இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பாருங்களேன், இது ரொம்ப உள்ளே போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் கரெக்டாக ஓகே இது இப்படி இருக்கா, இப்போ எனக்கு இதுக்கு கீழேயே வேணும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது இப்போ நீங்கள் வந்துட்டு என் கூடவே சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த புல்லட்டட் லிஸ்ட்டுங்கிற இந்த ஒரு பிளாக்கை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு புல்லட்டட் லிஸ்ட்குள்ளே 2, இதுக்குள்ளே 2 அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நான் டாகிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள் டாகிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணாலும் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஜென்ரலாக ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். இப்போ அவுட்ஃபிட் ஐடியாஸ் ஃபார் திஸ் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் இப்போ போகிறேன், அதுக்கு நான் அவுட்ஃபிட் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது டாகிள் லிஸ்ட் மாதிரி. டாகிள் லிஸ்ட்லேயும் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாப் வந்துட்டு ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அது ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு பாட்டம் வந்துட்டு ஒயிட் அப்படின்ற மாதிரி நான் சும்மா போடுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டும் மேலே போயிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு ஒரு டாகிள் லிஸ்ட். சரிங்களா? இப்போது இதையே நான் மறுபடியும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ டெக்ஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை புல்லட்டட் லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதே இந்த ப்ளஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டர்ன் இன்டூ ஆல்ரெடி டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது, அதனால தான் அதை டிக் போட்டிருக்கு. நான் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக புல்லட்டட் லிஸ்ட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ புல்லட்டட் லிஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் இதையும் டர்ன் இன்டூ புல்லட்டட் லிஸ்ட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு போட இதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் இப்போ என் கூடவே நீங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் டாகிள் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல்லட்டட் லிஸ்ட்டு, டாகிள் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புல்லட்டட் லிஸ்ட் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மறுபடியும் ஒரு பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது வந்து நீங்கள் எம்பெட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், EMBEன்னு போட்டிங்கன்னா உங்கள் சர்ச் மாதிரி தான். அதாவது பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்றது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னே கொடுத்துக்கலாம். இதே நான் மறுபடியும் பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நான் வந்துட்டு TOGGன்னு போடுறேன்னா டாகிள் லிஸ்ட் வந்துடும். ஸோ நான் டாகிள் அப்படின்றது கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை அப்படியே டைப்பும் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ எம்பெட் அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த இடத்துல எம்பெட் கொடுத்தேன்னா ஒரு லிங்க் ஏதாவது ஒன்று நம்ம வேணுன்னா எம்பெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த யூடியூப் வீடியோவோட லிங்க் இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நோஷனில் போயிட்டு இந்த எம்பெடுங்கிறது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி எம்பெட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த யூடியூப் வீடியோ வந்துட்டு இங்கே எம்பெட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதோட சைஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 2 இது இருக்கு இல்லையா, அந்த சைஸை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், இல்லை நல்லா அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் இப்படி நடுவில் இருந்து ஒர்க் ஆகுது மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஷேர், ஒரு ஸ்டார், அப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 ஸ்டார்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ஸில் இந்த 3 டாட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் விட்த் அப்படின்றத நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக அந்த சைட் போயிடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கொடுக்கல, நடுவில் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் கொடுத்துட்டேன்னா இது எப்படி சைடில் போயிடும். அதே மாதிரி நீங்கள் இதையும் வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது எப்படி குறைச்சிக்கலான்னா,
இந்த இடத்துல ஒரு ஒரு ஏரோ இருக்குல்ல, க்ளோஸ் சைட் பார்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் இப்படி குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு க்ளீனாக ஒரு நோஷன் இது வந்துட்டு நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் எம்பெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நான் இதை கம்மி பண்ணும்போது நடுவில் தான் வருது. இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அலைன்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சைடில் இந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்துட்டு இப்படி ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்குது, நடுவுலேருந்து ஆரம்பிக்குது, ரைட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் இப்படி போட்டிங்கன்னா அலைன்மெண்ட் அந்த பக்கம் போயிடும். ஸோ எனக்கு எல்லாமே லெஃப்ட்லேருந்து அலைன்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வேணாம், வேறு வீடியோ நான் வந்துட்டு வச்சுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு பதிலாக வைக்கலாம் வேறு. அதாவது ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் இல்லை லிங்க்கு. ஸோ அப்லோட் இல்லைனா லிங்க்கு, இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த யூடியூப் வீடியோவை போட்டு நான் எம்பெட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோவுக்கு பதிலாக, அதாவது அந்த ப்ரீவியஸ் வீடியோக்கு பதிலாக இப்போ வேறு வீடியோ ஆயிடுச்சு. இப்போ நான் இதையும் கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிக்கிறேன், அதாவது சைஸ் மட்டும் நான் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், உங்களோட யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம், ஃபோட்டோஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பெட், அதே எம்பெட் நீங்கள் இது பண்ணிவிட்டு லிங்க்குக்கு பதிலாக அப்லோட். ஸோ இப்போ பாருங்களேன், நான் இப்போ அப்லோடுன்னு இருக்குல்ல, நான் இந்த இடத்துல இப்போ சூஸ் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதோட சைஸையும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் அது எப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 5% இருக்குல்ல, இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஃபுல்லாக இதில் இதாகிட்டோம். ஓகே ஆயிடுச்சா? இப்போ நான் இதோட சைஸை வந்துட்டு நான் கொஞ்சம் குறைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரெண்டு இது இருக்குல்ல, இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நீங்கள் இப்படி சைடில் கொண்டு போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி குறைஞ்சிரும். இப்போ நான் இதையும் நான் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சைடில் கொண்டு போய் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், ஒரு யூடியூப் லிங்க் நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நிறையா நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதிலேருந்து. இப்போ நான் இதே மாதிரி இதில் மறுபடியும் நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து திஸ் இஸ் த பேசிக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போது நீங்கள் இந்த உங்களுடைய கர்சர் இருக்குல்ல, அதை இப்படி சைடில் லெஃப்ட் சைடில் இப்படி கொண்டு போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஒர்க் ஸ்பேஸோட அந்த சைடில் இப்போ இந்த ப்ரைவேட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி இந்த ஒரு பேஜில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லட்டுமா? இதில் நீங்கள் ஒரு பேஜே ஆட் பண்ணலாம். ஒரு பேஜுக்குள்ளே ஒரு பேஜ் PAGEன்னு இருக்குல்ல, PAG, ஓகே, இந்த மறுபடியும் நீங்கள் பேக்ஸ்லாஷ் அடித்து PAGன்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜே நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இப்போது யூடியூப் இன்சைடர் லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் சும்மா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஐக்கான், ஓகே, இந்த ஒரு ஐக்கான் ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு 2 பேஜ் இருக்குது. நீங்கள் இப்போ யூடியூப் நோட்ஸ்குள்ளே போகிறீங்க. உங்கள் யூடியூப் நோட்ஸில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் இது இருக்குது, இதில் யூடியூப் இன்சைடர் லேர்னிங்ஸுங்கிறது ஒரு பேஜ். இப்போ நீங்கள் இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தனி பேஜ். இப்போ இதில் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் இப்படி என்ட்ரு கொடுத்து, அதாவது உங்கள் ஹெட்டிங்லேருந்து நீங்கள் இப்படி என்ட்ரு கொடுத்து நீங்கள் புல்லட்டட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் 1 2 அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் யூடியூப் நோட்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா இது நீங்கள் இந்த 6 இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் வந்துட்டு செலக்ட் ஆயிரும். அப்படியே நீங்கள் மேலே போயிட்டு இந்த பிளாக்கையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மூவ் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த மூவ் டூங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பேஜ் டூ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் இன்சைடர் லேர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்,
அந்த பேஜுக்கு நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்துட்டு யூடியூப் நோட்ஸ் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா, உங்கள் யூடியூப் நோட்ஸ்க்குள்ளே உங்கள் யூடியூப் இன்சைடர் லேர்னிங்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் போட்டது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீனாக ஒரு பேஜுக்குள்ளே வச்சுட்டீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பேஜிலேருந்து நீங்கள் அடுத்த ஒரு பேஜ் நீங்கள் பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் இதில் ஒரு பேஜ் ஒன்று புது பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு யூடியூப் லேர்னிங்ஸ் பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு ஐக்கான் ஒன்று இல்லை, ஓகே இது ரேண்டமாக இது ஒரு ஐக்கான் ஒன்று செலக்ட் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் யூடியூப் நோட்ஸ்க்குள்ளே இது ஒரு பேஜ் ஆக்சுவலாக யூடியூப் நோட்ஸுங்கிறது. ஏன்னா உங்களுக்கு சைடில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் நோட்ஸில் யூடியூப் நோட்ஸுங்கிறது ஒரு பேஜ். அந்த நோட்ஸுக்கு கீழே நீங்கள் இப்போ 2 பேஜ் வச்சுருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு பேஜில் தான் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த யூடியூப் நோட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜ் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கல எதுவுமே, வேணால் நம்ம ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் இதே மாதிரி. ஸோ இதோடைய ஒரு பொட்டென்ஷியல் பார்த்தீங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு. நம்ம எல்லாத்தையும் க்ளீனாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் வந்துட்டு இதோடைய பேசிக்ஸ். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். நமக்கு தெரிஞ்ச பேசிக்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு நியூ பிளானர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் சைடில் இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பேஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன், யூடியூப் ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானர் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ இன்ஸ்போ, உங்கள் டைட்டில் ஐடியாஸ், உங்களோட ஸ்கிரிப்ட்டு, உங்களோட பி ரோல்ஸ் இதெல்லாம் எப்படி தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி சும்மா பேசிக்காக நீங்கள் எப்படி பண்ணலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளானர் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளானர் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு 3-4 ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம் நோஷன்லன்னு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கர்சரை இப்படி சைடில் கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆட் நியூ அப்படின்னு இருக்கா. ஸோ நான் அதை ஆட் நியூவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம ஒரு எம்டி பேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நியூ பேஜுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோ பிளான் ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு நான் இப்போ பிளான் பண்ண போகிறேன், சரிங்களா. ஸோ அதுக்கு நான் இப்போ ஆட் ஐக்கான் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் ஐக்கான் வந்துட்டு நீங்கள் என்ன ஐக்கான் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஐக்கான் கொடுக்கலாம், இல்லை எமோஜி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்லோடும் பண்ணலாம். நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா. இப்போ நீங்கள் கேன்வாவில் போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் லோகோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் தனியாக நீங்கள் ஒரு லோகோவே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் வீடியோ தானே பண்ண போகிறேன். ஸோ நான் எலிமெண்ட்ஸில் போயிட்டு யூடியூப் வீடியோ அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கிராஃபிக்ஸில் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஐக்கான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த ஐக்கான் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஐக்கான் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் பெருசாக்கிட்டு கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நான் பிளாக் கலரில் ஆக்கிக்கிறேன், ஓகேங்களா. பேக்ரவுண்ட் பிளாக்கில் ஆக்கிட்டு நான் லைட்டாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு லோகோங்கிறதால நான் அப்படியே சும்மா ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். யூடியூப் வீடியோ பிளான் சும்மா கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டை ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் இதை இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ அதை ஷேர் டவுன்லோட் பிஎன்ஜி அதில் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஐகான்ஸை நீங்கள் இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நானே இந்த இடத்துல அப்லோட் இருக்கு இல்லையா, அப்லோட் அண்ட் இமேஜ் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டவுன்லோட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி கேன்வாலேருந்து அப்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிவ்யூ காட்டும். ஸோ இப்படி தான் உனக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ உங்களுடைய யூடியூப் வீடியோ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி சேவ் ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறதே பிடிக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் கவர் ஆட் பண்ணுறீங்கன்னா கவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கவர் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு கவர் ஆட் ஆகும். நீங்கள் இந்த சைடில் போய்ட்டு இந்த சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எப்போவுமே பிளெயின் கலர்ஸில் போகிறது பிடிக்கும். ஸோ நான் சும்மா இந்த பிங்க் கலர் போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் கவர் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கான்னு நீங்கள் அதையும் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். பட் இதோட யூஸ் கேஸ் என்னங்கிறது இன்னும் நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஷேருக்கு பக்கத்தில் இந்த ஸ்டார் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் விட்த்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கலாம். எனக்கு ஃபுல் விட்த்துக்கு வச்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபுல் விட்த்துக்கு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இது இப்படி சைடில் இப்படி டாகல் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி, ஓகேங்களா.
அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல லாக் சைட் பார் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பார் இப்படி ஓப்பனாகவே தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஓப்பனாக இருக்க வேணாம், எனக்கு வந்துட்டு என் பேஜ் தான் எனக்கு மெயினாக வேணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த க்ளோஸ் சைட் பார்னு சொல்லிட்டு ஒரு டபுள் ஏரோ இருக்குல்ல, இன்கேஸ் உங்களோட சைட் பார் இப்படி ஓப்பனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் சைட் பார் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். பட் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இப்போ ஓப்பனாக இருக்குல்ல, நீங்கள் இப்படி வச்சா தான் ஓப்பனாக இருக்கும், சைடில் வந்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் பேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டைட்டில்லேருந்து அவங்க ஹெட்டிங்லேருந்து இப்படி ஒரு என்ட்ரு கொடுத்திங்கன்னா அடுத்த ஒரு நியூ பிளாக்குக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த நியூ பிளாக் வந்துட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ நம்ம வந்துட்டு டாகிள் லிஸ்ட் அண்ட் புல்லட் லிஸ்ட்டை மெயினாக வச்சுக்குவோம். ஸோ நம்ம பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டாகிள் லிஸ்ட்டை இப்படி இப்படி பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா TOGன்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு டாகிள் லிஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் டாகிள் லிஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் யூடியூப் வீடியோக்கு நான் பிளான் பண்ண போகிறேன், முதல்ல எனக்கு கொஞ்சம் வீடியோ ஐடியாஸ் வேணும், ஓகேங்களா. ஸோ வீடியோ ஐடியாஸ் மறுபடியும் நீங்கள் அதுலேருந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த டாகிள் லிஸ்ட் டேரெக்டாக வந்துடும், சரிங்களா. ஸோ வீடியோ ஐடியாஸ், அதுக்கப்புறம் டைட்டில் ஐடியாஸ் நான் போடுறேன், டைட்டில் நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ஐடியா அப்படின்னு சும்மா போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்கிரிப்ட், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுவீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு யூடியூபராகவோ இல்லை கண்டென்ட் க்ரியேட்டராகவோ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ யூடியூப் ஸ்கிரிப்ட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம பண்ண போகிறோம், யூடியூப் ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பின்டு கமெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு 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 ஸ்கிரிப்ட் ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட் நீங்கள் என்ன போடலான்னு ஒரு ஐடியா நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 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 ஓவரால் பிளான் நம்ம இப்போ பேசிக்ஸ்லேருந்து தானே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் பிளான், ஓகேங்களா. இப்போ நான் வீடியோ ஐடியாஸில் இந்த டாகிள் லிஸ்ட் இருக்குல்ல, டாகிள் லிஸ்ட்டை நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா இந்த ஆரோ வந்துட்டு இப்படி கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா இதுக்குள்ளே நான் என்ன வேணாலும் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எம்பெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் எம்பெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எம்பெட் இருக்கா, எம்பெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லிங்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோவில் நான் வந்துட்டு இவங்களோட இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுத்துட்டு நான் எம்பெட் லிங்க்கை நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி லிங்க் வந்துட்டு இப்படி எம்பெட் ஆச்சு. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் இப்படி வீடியோவோட இப்படி சைடில் போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்குல்ல, நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கே கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வீடியோ கொஞ்சம் குட்டி ஆகிடும். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்போவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அலைன்மெண்ட் வேணால் மாற்றிக்கலாம், நடுவில் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த ஓரத்தில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த சைடு ஓரத்துலேயே வச்சுக்கிறேன், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஐடியாஸில் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ ஐடியாஸ்க்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் பண்ணுறீங்க. ஸோ நான் இன்னும் ஒரு வீடியோ நான் இப்போ எம்பெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த வீடியோவை நான் எம்பெட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த யூடியூப் லிங்க் இருக்குல்ல அதை காப்பி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதை பேஸ்ட் கொடுத்துட்டு எம்பெட் லிங்க் கொடுக்க போகிறேன். இப்போ எம்பெட் லிங்க் கொடுத்துட்டு அந்த வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு இந்த நோஷனில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அதையும் இப்படி கொட்டி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இப்படி அடுத்தடுத்து இப்படி வராமல் இது இப்படி பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த பிளாக் இருக்கு இல்லையா, அந்த 6 டாட்ஸ் அதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி சைடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல ப்ளூ கலரில், ஸோ அங்கே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இது ரெண்டும் இப்படி பக்கத்துலேயே வந்துடும். ஸோ இது இப்படி நல்லா இருக்கு இல்லையா. நான் இந்த மாதிரி ஒரு 5-6 வீடியோ இன்ஸ்போஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இன்னும் சைஸ் குட்டி பண்ணிவிட்டு ஒரு 3 வீடியோ கூட நீங்கள் இதே மாதிரி இந்த சைடில் இன்னொன்று கூட நீங்கள் போடலாம். ஸோ அது நீங்களே வந்துட்டு இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க கரெக்டாக. ஸோ வீடியோ ஐடியாஸில் நீங்கள் இந்த மாதிரி எம்பெட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டைட்டில் ஐடியாஸில் மேபி நான் புல்லட்டட் லிஸ்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு பேக்ஸ்லாஷ் அடித்து BUன்னு போட்டாலே எனக்கு புல்லட்டட் லிஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ புல்லட்டட் லிஸ்ட்டில் ஹவு டு பி ப்ரொடக்டிவ் சும்மா நான் வந்துட்டு டைட்டில் ஐடியாஸ் வந்துட்டு நான் போடுறேன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டைட்டில் ஐடியாஸ் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். டைட்டில் ஐடியாஸ் போட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துட்டு வருவீங்கள்ல, அதை வந்துட்டு நான் ஒரு இதுதான் வந்துட்டு நான் ஃபைனலாக செலக்ட் பண்ண ஒரு டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் மேபி இந்த இடத்துல இப்படி அந்த 6 டாட்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டேர்ன் இன்டூ புல்லட்டட் லிஸ்ட்லேருந்து நான் ஒரு கோட்டுக்கு வேணால் நான் இந்த இடத்துல QUOTE இருக்கு இல்லையா அந்த கோட்டுக்கு வேணால் நான் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு தனியாக தெரியும், ஓகே இதுதான் வந்துட்டு நான் ஃபைனலாக செலக்ட் பண்ண டைட்டில் அப்படின்னு. இந்த கலரையும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதே அந்த 6 டாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ கலர் மாற்றிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு புல்லட்டட் லிஸ்ட் வந்துட்டு வைக்கிறீங்க. நீங்கள் கோட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் டாகல் லிஸ்ட்டுக்கு கீழே பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தம்ப்நெயில் ஐடியாவுக்கு நீங்கள் மேபி தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் எம்பெட் பண்ணலாம். ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ எம்பெட் பண்ணி அதோடைய பர்டிகுலர் ஐடியா இதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இது இப்போ என்னுடைய யூடியூப் பிளானரையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன். ஸோ இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் நோஷனை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அடுத்து வீடியோ ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நான் டேபிள் அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல டேபிள் வியூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டேட்டா பேஸ்னு சொல்லிட்டு டேபிள்னு நீங்கள் போடலாம். நான் வந்துட்டு இந்த டேட்டா பேஸ்னு இருக்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வேறு ஒரு பேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது இதே டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நான் டேபிள் வியூ டேட்டா பேஸ் இருக்குல்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டா பேஸ். ஸோ நியூ டேட்டா பேஸில் நான் ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு போடுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு நேம், அடுத்த காலம் நீங்கள் இப்படி போடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்டில் நான் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸல் மாதிரி தான். இது கொஞ்சம் எக்ஸல் மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். இப்போ என் கூடவே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்னோடய ஆடியன்ஸ் வந்துட்டு என்னென்ன பார்ப்பாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர், நான் சும்மா வாய்ஸ் ஓவரோடைய அந்த பர்டிகுலர் இது மட்டும். அடுத்து நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை. சும்மா டெக்ஸ்ட்டுன்னே நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவீங்க நீங்களே. அடுத்து நான் வந்துட்டு பீப்புள் மேபி அவங்க என்ன பார்ப்பாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்ப்பாங்க, அதாவது அவங்க என்ன கேட்பாங்க, அவங்க என்ன பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நான் கண்டிப்பாக எழுதணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் வேறு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போயிட்டு நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டேபிள் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நியூ பேஜ் வந்துட்டு நான் இப்போ scene 1 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். scene 1ல் வாய்ஸ் ஓவர் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். அது போயிட்டு நான் ஒரு சில வாய்ஸ் ஓவர் நான் வச்சுருக்கேன், சில இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இன்ட்ரோ ஸ்லைடு, ஏதாவது ஒரு ஸ்லைடு இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கேப்ஷன், ஒரு ஆடியோ, இது எல்லாம் ஒரு வீடியோ, ஒரு பர்டிகுலர் சீனை வந்துட்டு பார்ப்பாங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன எழுதலாம், ஒரு பர்டிகுலர் வீடியோவோட லிங்க்கு, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல போடலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ என்ன இதில் ஒரு கேட்ச்னா, இது ஒரு புது பேஜ். ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் ஐகான் கொடுக்கலாம். நான் இப்படி ஒரு ஐகான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நீங்கள் இன்னொரு பேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. பேஜுங்கிறது என்னது, இந்த யூடியூப் வீடியோ பிளான் இருக்குது இல்லையா, இதே மாதிரி இந்த பர்டிகுலர் டேபிள்குள்ளேயே நீங்கள் பேஜ் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இது பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஓப்பன் இன் சைட் பிக். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், டாகிள் க்ரியேட் பண்ணலாம். அதாவது இது ஒரு தனி பேஜ் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த scene 1 கீழே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் இங்கே டீட்டெயிலாக எழுதி நான் இங்கே போட்டுக்குவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிரிப்டிங்கை வந்துட்டு நீங்கள் நோஷனில் இந்த மாதிரி சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த டாகல் லிஸ்ட்டை இப்படி பேக் போய்க்கிறேன். இந்த தம்ப்நெயில் ஐடியாவும் நான் இப்படி பேக் போய்க்கிறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்லேயே போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது நார்மலாக டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட்டுக்கு தான் வரும். நீங்கள் வந்துட்டு பேக்ஸ்லாஷ் அடித்து, அதாவது இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் அடித்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று போகிறீங்கன்னா, இப்போ புல்லட்டட் லிஸ்ட் போகிறீங்கன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி போகும். சரிங்களா? ஸோ பின்டு கமெண்ட்டு. அடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு மேபி நான் வந்துட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு நீங்கள் IMA உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்படியே அடிங்க. இப்போ பாருங்கள், இப்போ இமேஜ், ஸோ அப்லோட் ஃபைல்னு இருக்கா. ஸோ நான் இமேஜ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒரு இமேஜ் இருக்குது, நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இந்த ஒரு இமேஜை வந்து நான் போடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ நான் இப்படியே சைடில் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா நான் இந்த மாதிரி இமேஜ் இப்படி குட்டி பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும் தானே கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இந்த இமேஜ் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒன் ஆஃப் த யூடியூப் வீடியோ பிளான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நோஷனில் எல்லா இப்போ யூடியூப் வீடியோஸு, ஒரு எக்ஸல் ஷீட்டோடைய ஃபுல் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ளே நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ
இப்படி தான் நீங்கள் பேசிக்காக ஒரு பிளான் வந்துட்டு போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோ பிளான் இல்லை, ஒரு வெயிட் லாஸ் ட்ராக்கர் மாதிரினா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் ட்ராக்கருக்கு உங்களுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் வேணுங்கிறத நீங்களே போட்டுட்டு உங்களுக்கு எதாவது நோட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் ட்ராக்கர் இல்லை ஒரு பேசிக் பிளானை நோஷன் வச்சு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்துட்டு என்னுடைய நோஷன் பேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னுடைய நோஷன் நான் வந்துட்டு ஆல்ரெடி நோஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட். இது ஆக்சுவலாக இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூடியூப் வீடியோவுக்கு நான் இப்படி ஜஸ்ட் ஒரு ஐக்கான் வச்சுட்டு ஹெட்டிங் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்பேஸில் இதுதான் என்னோடய ப்ரைவேட் ஸ்பேஸ். என்னோடய ஸ்பேஸில் இந்த மாதிரி நான் வெறும் ஐக்கான்ஸ் மட்டும் வச்சே பண்ணிக்குவேன். ஏதாவது ரொம்ப தேவைன்னா மட்டும் நான் ஹெட்டிங் வச்சுக்குவேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன்ல அந்த வீடியோவோடைய லிஸ்ட் இது. அதையும் நான் எவ்வளோ சிம்பிளாக இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு டாகிள் லிஸ்ட்டு புல்லட் லிஸ்ட்டு வச்சே பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இப்போ பாருங்கள், டைட்டில் இன்ஸ்போ, தம்ப்நெயில் லேஅவுட். இது வந்துட்டு பழைய வீடியோவோட ஒன் ஆஃப் த தம்ப்நெயில் இது. நான் இது இன்னும் மாற்றலை. ஸோ நான் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நான் இன்னும் தம்ப்நெயிலே டிசைட் பண்ணல. ஸோ அந்த தம்ப்நெயில் லேஅவுட்டை நான் வந்துட்டு கொடுத்துக்குவேன். ஸோ பேசிக்கலாக நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். வீடியோ ஃப்ரேம் ஒர்க்கில் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன், நான் இப்போ உங்ககிட்ட பேசினேன்ல அந்த ஸ்கிரிப்ட் இது. அடுத்து இதே டாகிள் லிஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ அதுலேயும் நான் இந்த மாதிரி டாகிள் லிஸ்ட்டு க்ளீனாக வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரக்சர்டாக காட்டணும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி நோஷன்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டெப் 1 நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு எப்படி நான் ப்ரொசீட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சேன்ல, ஸோ அந்த மாதிரி நான் எப்படிலாம் பண்ணுறது, இதெல்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி நான் ஓப்பனாக வந்துட்டு காட்டுறேன். பட் நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு செய்வேன். அடுத்து டைம் ஸ்டாம்ப்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் நான் டைம் ஸ்டாம்ப்ஸாக நான் வந்துட்டு போட்டுக்குவேன். இது இப்போ நான் வந்துட்டு இது பழைய வீடியோவோடது. ஸோ இது நான் வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு அந்த டைமை மட்டும் மாற்றிட்டு இந்த வாட் இஸ் நோஷன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் நோஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்க்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ப்ரெசண்ட்டாக ஒன் ஆஃப் த சர்வீசஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் டீமில். ஸோ எங்களுடைய ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு அதாவது எப்படின்னா அவங்க வந்துட்டு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி என்னால் காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோன்றதுனால. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது வீடியோ ஐடியாஸ் உள்ளே வந்துட்டு நீங்கள் எம்பெட் பண்ணலாம், பேஜ் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ இன்ஸ்பிரேஷன்ஸ். வீடியோ ஐடியான்றது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ இன்ஸ்பிரேஷன்றது நீங்கள் மற்ற வீடியோஸ்லேருந்து நீங்கள் உள்ளே போடுறது. அதே மாதிரி டைட்டில் இன்ஸ்போவும் நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ்கிட்டேருந்து நீங்கள் வந்துட்டு எம்பெட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் இன்ஸ்போவும் அதே மாதிரி தான். ரெஃபரன்ஸ் வீடியோஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் சீனுக்கு எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், அவங்க வந்துட்டு ஆன் ஃபேஸ் வீடியோ. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த பி ரோல் ஐடியா பண்ணுறது, வீடியோ ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே நாங்கள் ஸ்கிரிப்ட் இது நிறைய வச்சுருக்கோம். ஸோ தம்ப்நெயில் லேஅவுட் வந்துட்டு நம்மளுடைய ஒரு சில ரிவிஷன்ஸ், ஒரு 4-5 தம்ப்நெயில் நம்ம வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு காட்டுவோம். ஸோ அதெல்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன். அடுத்து டைம் ஸ்டாம்ப்ஸு, டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய டேக்டு ப்ராடக்ட்ஸ், அவங்க ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னா அந்த டேக்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம டேக் பண்ணலாங்கிற ஒரு சின்ன நோட்ஸு, பின்டு கமெண்ட் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், 4 கம்யூனிட்டி போஸ்ட்டு, அவங்க அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி 4 கம்யூனிட்டி போஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணுற அந்த டேட்டு, அது வந்துட்டு இதில் இருக்கும். அடுத்து இது வந்துட்டு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ இருக்குது இல்லையா, இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் ஒரு 10 ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை நம்மளே க்ரியேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு டைட்டில். இதை நம்ம டைட்டில் இன்ஸ்பிரேஷன்லேருந்து ஃபைனல் டைட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல எழுதுவீங்க. நான் இப்போ வீடியோ பர்பஸ்க்காக நான் அந்த டைட்டிலை மட்டும் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நோஷன் யூஸ் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ், நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி டிசைன் இது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் இது நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் கேடிபி புக் செல் பண்ணுறீங்கன்னா அந்த கேடிபியோட ஐடியா, பிரெயின் ஸ்ட்ராமிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றா போடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த யூடியூப் லேர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் யூடியூபோட லேர்னிங்ஸ், அதாவது நான் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறேன், நான் அதையும் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்கேன். நான் இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஓவர்வெல்மாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால தான். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப பெனிஃபிட் அடைவீங்க. ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 4-5 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு வீடியோவே தேவையில்லை, நீங்களே வந்துட்டு ஓனாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய ட்ராக்கர்ஸை வந்து நான் இந்த மாதிரி தான் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நோஷனில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெனிஃபிட் ஆகலாம். சரிங்களா? உங்களுக்கு மேலும் நோஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக நோஷன் அட்வான்ஸ்டு அப்படின்னு போடுங்க. ஸோ மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஒரு நல்ல வேல்யூவோடு சந்திக்கிறேன். நன்றி.